ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெஷ்ஷாக புதினா கொத்தமல்லி வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சா சீக்கிரம் அழுகி போயிடுதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? அப்போ இந்த டிப்ஸை செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் கூட அழுகி போகாமல் ஒரு வாரம் வரையும் வெளில வச்சாலும் கெட்டு போகாது. இதுக்கு புதினா கொத்தமல்லியும் ஒரு கண்ணாடி கிளாஸ் இருந்தால் போதும். இப்போ புதினா கொத்தமல்லியில் உள்ள சில பகுதிகள் அழுகி போயிருக்கும். அந்த பகுதியை மட்டும் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துருங்க. அடுத்ததாக கண்ணாடி பவுலில் கொஞ்சமாக தண்ணி இந்த அளவுக்கு ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு சில பகுதிகளில் புதினா கொத்தமல்லி அழுகி போயிருக்கும். அதை மட்டும் நீக்கிட்டு இப்போ நம்ம ஒரு கவரை போட்டு மேலே கவர் பண்ணிக்கோங்க. நான் செய்யக்கூடிய மெத்தடில் இந்த மாதிரி கவர் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அடுத்ததாக புதினா கொத்தமல்லியில் இருக்கக்கூடிய வேர்கள் இருக்குல்ல, அந்த வேர் கீழே இருக்கும்ல வேர், அதை மட்டும் கட் பண்ணிடாதீங்க. இப்போ கிளாஸில் தண்ணி வச்சுருக்கோம்ல, அதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா கொத்தமல்லியை இந்த மாதிரி உள்ளிருக்க வச்சுட்டு வெளியில் வச்சாலும் ஒரு வாரம் வரையும் கெட்டு போகாது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ இந்த மெத்தடில் செஞ்சு ஒரு ஓரமாக கிச்சன் ஓரத்தில் வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு வாரம் வரையும் கெட்டு போகாது. கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இந்த மெத்தட் பிடிச்சிச்சின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை.